வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்காக கோடி ரோட்ஸ் செய்த உதவிக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்கு இப்போ நம்ம செத் ராலின்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஆக்சுவலி செத் ராலின்ஸ் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் வந்து சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்சும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய யுத்த போராக இருக்க போது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை நம்ம சமைச்சுக்கோங்க. முதலாவது கோடி ரோட்ஸ் WWEக்கு வரும்போது ரிட்டர்ன் ஆகும்போது அவரை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணது செத் ராலின்ஸ். அப்போது செத் ராலின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் நடக்குது. அதில் கோடி ரோட்ஸ் வந்து செத் ராலின்ஸை வீழ்த்திட்டார். அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாலே பார்த்தீங்கன்னா உன்கிட்ட தோத்தது என்னால் தாங்கிக்க முடியல, உனக்கும் எனக்கும் ஒரு ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, இப்போ நம்ம பேக்லாஷில் மோதிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்லாஷில் செத்து விசிஸ் கோடி ஒரு ரீமேட்சாக நடந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். ஆனாலும் தலைவன் பார்த்தீங்கன்னா பொறுக்கலை, மீண்டும் எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹெல் இன் எ செல் பேப்பரில் ஹெல் இன் எ செல் மேட்சாக கோடி ரோட்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இது பார்ட் 3. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சுத்தியால் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய கையிலேயே அடித்ததில் அவருக்கு அப்புறம் ஃபோராம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்குது. அந்த இடமே செவந்து போய் இருந்தது. அந்த செவந்து போன கையை வச்சுட்டும் சண்டை போட்டு அந்த மேட்ச்சில் ஒரு ஆசம் மூமெண்ட் கிரியேட் பண்ணி செத் ராலின்ஸை வீழ்த்தியிருப்பார். அதாவது 2022 நடந்தது இந்த கதையெல்லாம். 3 தடவை செத் ராலின்ஸ் கோடி ரோட்ஸ் கூட மோதியும் கோடி ரோட்ஸை வீழ்த்த முடியலை. செத் ராலின்ஸ் தான் தோற்று போனார், கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருங்க. அதுக்கப்புறமா தலைமை ராயல் ரம்போவை வின் பண்ணி அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். தோற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து கோடி ரோட்ஸுக்கு ஒரு நல்ல ஹைப்பெல்லாம் WWE கொடுத்தாங்க. ஈவன் ப்ராக் லெஸ்னர் கூடலாம் ஒரு ஸ்டோரி லைன் போனார். அப்படிப்பட்ட நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் ராயல் ரம்போ வெற்றி பெற்றாருங்க. ராயல் ரம்போ வெற்றி பெற்று அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று செத் ராலின்ஸ் அகேன்ஸ்டாக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், அல்லது ரோமன் ரெயின்ஸ் அகேன்ஸ்டாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். இப்போது செத் ராலின்ஸ் என்ன மாதிரி சொல்கிறாரு, நான் அவன் கூட 3 தடவை மோதி தோற்று போயிருக்கிறேன், உனக்கு தேவை சாம்பியன். ஸ்டோரி ஃபினிஷ் ஆகணும்னா ஏன் கூட மோது, முடிஞ்சால் மோதிக்க, என்னை வீழ்த்தி இந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கிக்கிறேன். ஆனால் கோடி என்ன சொன்னார், நான் ரோமன்கிட்ட தோற்று போயிருக்கிறேன், தோற்றதுனால நான் ரோமனை தான் வீழ்த்துவேன், எப்போ நானும் வந்துட்டு தோற்றுருவேங்கப்பா, ஆனால் நான் வந்து ராயல் ரம்போ வின்னரு, நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால கடைசியில் அவர் வந்து முடிவு எடுத்தது ரோமன் ரெயின்ஸை. ஸோ ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் ஆகும்போது இப்போ செத் ராலின்ஸ் வந்து கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டாக வராரு. அதாவது என் கூட மோடாட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்போ கோடி கேப்பார், உனக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் மேட்ச் எல்லாம் இருக்குல்லப்பா, நீ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன ஆனால் என்ன, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏதாவது. அப்போ கூட கோடி ரோட்ஸ் கேட்பார், நீ வந்து சொல்ல முடியாது, திடீர்னு கட்சி மாறிடுவ, நீ வந்து ரோமன் ரெயின்ஸையும் முதுகில் அட்டாக் பண்ண மாதிரி என்ன முதுகில் அட்டாக் பண்ணுவல அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருப்பார், என்னை ட்ரஸ்ட் பண்ணு, நான் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை ட்ரூ கிட்ட இழந்தா கூட உன்னை வெற்றி பெற வச்சுட்டு தான் நான் அதை இழப்பேன், கண்டிப்பாக நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம ரசல்மேனியாவுக்கு போவோம். பல பிரச்சனைகள் இருந்தது கோடி ரோட்ஸ் தோக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் ஒரு கை வந்தது, ஷீல்டோடைய தீமிசை போட்டுட்டு. எஸ், செத் ராலின்ஸ் ராக்கெல்லாம் ஸ்பியர் போட்டாருங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிங்கில் நிற்கிறாரு. அப்போது ரோமன் ரெயின்ஸுக்கு கோடி ரோட்ஸ் ஸ்பியர் போட்டு வின் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் முன்னாடி இருக்கிறது தனக்கு துரோகம் பண்ண செத் ராலின்ஸ். எப்படி ஸ்டீல் சேரால் தன்னுடைய முதுகில் அடித்தானோ அவனை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை விட்டுட்டு ஸ்டீல் சேர் எடுத்து அவரை அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி பெரிய உறுதுணையாக கோடி ரோட்ஸ் கூட இருந்தது செத் ராலின்ஸ். பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி இந்த துரோகியை தோக்கடிப்பேன்னு சொன்ன மாதிரி உன் கூட இருந்து இப்போ அந்த துரோகியை வீழ்த்திட்டேன், ஏன்னா இப்போவாது நம்புறியா அப்படின்னு கேட்டிருப்பார். எஸ், நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட கோடி சாம்பியன் ஆகுது காரணம் யார், செத் ராலின்ஸ். அவரோட சாம்பியன்ஷிப் இழந்தாலும் கோடி ரோட்ஸுக்காக வந்திருப்பார். இட்ஸ் அ லெஜண்ட். கண்டிப்பாக சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார். ஸோ பட் ஆனால் கோடி ரோட்ஸ் செத் ராலின்ஸோட பேச்சை மீறிட்டார். அதாவது ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணது. சோலோ சிக்காவுக்கும் ரோமனுக்கும் தான் சண்டையே. ஆனால் அதில் சம்மந்தமே இல்லாமல் ரோமன் வந்து
கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்தது. குறிப்பாக கோடி ரோட்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்தது. 2 பேருமே டீமை போனது செத் ராலின்ஸுக்கு அப்போவே பிடிக்கல. ஆக்சுவலி இதனால தான் பல பேர் சொன்னாங்க, அவன்கிட்ட இருந்து டைட்டில் பிடுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணுவோம். கெவின் ஓவன்ஸும் சண்டை போடுறதுக்கு தான் காரணம். ஏண்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைட்டில் நீ பெறணும்னு சொல்லிட்டு நாங்களாம் முயற்சி பண்ணோம், நீ கடைசியில் அவங்க கூடயே சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸும் சண்டைக்கு போயிருப்பார். ஸோ அதே இதை தான் இப்போ கோடி ரோட்ஸ் பண்ணதுனால செத் ராலின்ஸும் கோபமாக இருக்கார். 2025 ராயல் ரம்புக்கு முன்னாடி கூட ஒன்று சொல்லியிருப்பார், நீ பண்ண துரோகத்தை நான் மறக்க மாட்டேன். அப்போ கோடி கேட்பார், என்ன துரோகம் அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என் டைட்டில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்றை சாம்பியன் ஆக்கியிருப்பேன். ஆனால் நீ அந்த ரோமன் ரெயின்ஸ் கூடயே டீம் அப் பண்ணி அவங்க கூடயே ஒன்று சேர்ந்திருப்ப, பிளட் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்ப, அதை நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன், திருப்பி ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த பழி வாங்குகிற நேரம் இதுதான். 2022 கோடி ரோட்ஸ் வரும்போது செத் ராலின்ஸ் நான் பலியாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரங்க முறுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸோட பாட்டை கேலி பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸை கேலி பண்ணிட்டு, வின்ஸ் மெக்மேன் ஒரு ஜோக்கராக செத் ராலின்ஸை வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த செத் ராலின்ஸா இல்லை, இப்போ த விஷன் கூட பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் இஸ் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு போர் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவலில் நடக்க போகுது. காய்ஸ், செத் ராலின்ஸ் 3 தடவை தோற்று போயிருக்காரு. 3 தடவை. இந்த தடவை கண்டிப்பாக அவரோட பேரை நிலநாட்டணும்னா கோடி ரோட்ஸை வீழ்த்தியே ஆகணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். ஒன்று ரோமன் ரெயின்ஸை பழி வாங்குறதுக்காக, ஏன்னா ரோமன் ஹெல்ப் பண்ணார்ல, அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நம்ம பார்க்க வேண்டியது தோக்கடிக்க வேண்டியது. ஏன்னா கோடி ரோட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி தோத்தது இல்லையா செத் ராலின்ஸ் கிட்ட, அப்போ அவர் கண்டிப்பாக தோக்க வைக்கணும்ல. அதுக்கான பெஸ்ட் ரிவெஞ்சிங் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் WWEC சாம்பியன்ஷிப் இருக்கும்போதே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் பெருசு, WWE சாம்பியன்ஷிப் சிறுசு அப்படிங்கிற மாதிரி காட்டாங்க. ஏன்னா எல்லா மேட்ச்லையும் சாம்பியன் சாம்பியன் அந்த மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கும் அன்டிசிபேட் டைட்டிலுக்கும் போன வருஷம் நடக்கும்போது கூட WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தான் வீழ்த்துறாங்க, வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வின் பண்ணலை. இப்போ செத் ராலின்ஸ் இருக்கிற டைட்டில் பெருசா, கோடிக்க டைட்டில் பெருசா அப்படிங்கிற போர் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ எது பெருசு அப்படிங்கிறது, அதாவது தப்பு பெருசா பேண்டு பெருசான்னு சொல்லுவாங்கள்ல, அடிச்சு காட்டுடான்னு அந்த தருணத்தில் நிற்கிறோம். இவங்க 2 பேரில் யார் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத தட்டி பார்க்க வேண்டாம், தட்டி டிப்பி பிங்கிங் பார்த்து அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஆகாத நேரம் தான். என்னப்பா சொல்கிறேன், 3 தடவை வீழ்த்திருக்காரு, இந்த தடவை நான் 4வது தடவை அசால்ட்டாக வீழ்த்திட்டு போயிடுவாருன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ட்ரிபிள் ஹெச்சோட ஏரா. கோடி ரோட்ஸை என்னதான் பவரை கட்டினாலும், ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக கட்டினாலும் 3 முறை தோற்று போன செத் ராலின்ஸ் இந்த தடவையும் தோக்க ஒத்துக்குவாரா? அது மட்டும் இல்லாமல் த விஷன் டீம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. செத் ராலின்ஸ் சாதாரண ஆளால் கூட பால் ஹேமன் இருக்கிறாரு. பல தடைகளை தாண்டி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸை வீழ்த்துவாரா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ மேக்கின்டர் சாம்பியன் ஆகி ட்ரூ வெர்சஸ் செத்து நடந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்காது. பட் ஆனால் இப்போ ஸ்டில் கோடி இருந்து கோடி செத்து இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அனல் பறக்க போகுது. இவங்களுக்குள்ளே நடக்கிற பல செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த பழைய ஸ்டோரியை பற்றியும், செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஸ்டோரியை பற்றியும் நிறைய பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஈவன் பால் ஹேமன் கூட சேர்ந்தது இதெல்லாம் பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். யாராவது கோடி வெர்சஸ் செத் ராலின்ஸோட ஸ்டோரிக்காக மேட்சுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க.